ஷை நந்தி விஷ்ணு பிரமா 3 பேர் சேர்ந்த உள்ள கணக்கு முக்கால் சத்தியம். நீதி அரசர் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்ஸுக்கு கணக்கு கொடுக்கார். கோர்ட்டில் உள்ள கணக்கு நந்தி நக்கிட்டான். நக்கின உடனே உள்ளே இருக்க தப்பு வெளியே எடுக்கான். அவன் எடுப்பான்ல, நந்தி தான் எடுக்க முடியும். நந்தி எடுத்த உடனே அதை கைலாசத்தில் நீதி அரசர் கணக்கு இடுறா. நான் ஜட்ஜியாக உட்காந்து கணக்கு எழுதியிருந்தேன். அந்த கணக்கு பிடி வரையில் சேட்டை பண்ணவன் ஆணும் பெண்ணும் தண்டனை வாங்கித்தான் ஆகணும். இப்போ நான் தண்டனைக்கு உள்ளே இறங்கிட்டேன்டா நந்தி. உனக்கு நான் நக்க போட்ட உடனே நான் தண்டனை தான், இதுதான் தண்டனை, உண்மையான தண்டனை. இதுக்கு முன்னாடி நான் போட்டேன், அது சும்மா கணக்கு, அது O+ல் போயிடுச்சு. இப்போ அடிக்கிற தண்டனை தான் இதுதான் உண்மையான தண்டனைடா. நீ நக்கிட்டு வாடா, கணக்கு என்கிட்ட குடுறா அப்படின்ட்டார். ஐயா கடவுளே ஈஸ்வரன் பரமசிவன் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுதுப்பா. ஜட்ஜி பூரா கேட்டுக்கோப்பா. கீழே வழக்கறிஞர் நீயும் கேளு. ஏன்பா உனக்கு கொஞ்சமாவது லாயருக்கு யோசனை இருக்கா? அவன் அடிக்க 1008 சட்டத்தை போடுதான். 1500 தப்பு சட்டத்தை போட்டவொடனே அவன் தப்பிச்சு போகிறான் அரசியல்வாதி. உனக்கு எங்கே போச்சு? நீ ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்கறிஞர்கள் கூட்டமாக இருக்க, சங்கமாக வச்சுருக்க. உனக்கு அறிவு இல்லையா? வழக்கு ஆடுது. நம்ம ஒவ்வொரு கோர்ட்டில் இப்படி போட்டு டெல்லியில் நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு நீ கொடுத்துருக்கணும். எப்படி கொடுக்கணும்? வழக்கு ஆடுதாங்க. சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு எல்லாமே வழக்கு ஆடுதாங்க. அந்த பத்திர டாக்குமெண்ட்ஸை உள்ள அனைத்தும் இல்லை பிடுங்கணும் ஐயா அப்படின்னு நீதிமன்றம் கோர்ட்டார்கிட்ட நீ கொடுக்கணும். கோர்ட்டார்கிட்ட நீ கொடுக்கணும். யார்? வழக்கறிஞர். நீ என்ன செய்தா? பாட்டு பாடுத, பெட்டிஷன் அடித்து பாட்டு பாடி நீயே இடத்த அளக்க போவ வர, அங்கேருந்து இப்படி போவ, நீயே தப்பு செய்த. நீ எவ்வளோ பெரிய தப்பு செய்த? அப்போ இது குற்றத்தில் குற்றம், குற்றமான குற்றம். புரியுதா? நீதி அரசர் ஐயா கணக்கு போடுதாரு. அப்போ மன்னராட்சியில் விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, இருக்கிற இடம் போட்டுக்கோ. தப்பு செஞ்சேன்னா மரத்தில் தூக்கு தண்டனை. அதுக்கெல்லாம் தப்பு செஞ்சால் 2 கை விளங்க மாட்டி உள்ளே போய் அவங்களும் கோர்ட்டு மாதிரி அமைச்சு வழக்காடுவான். இப்போ கோர்ட்டு எப்படி வழக்காடுதிய அதை மாதிரி அவங்க வழக்காடுவான். அந்த கணக்கு வச்சு தான் இப்போ வழக்காட்ட நீதிமன்றம் கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நீதிமன்றம் கோர்ட்டு தலைகீழ மாறிக்கொண்டே ஓடுது. புரியுதா? அதுக்கு தான் போடுதார். உன் வழக்கு உள்ளே ஓடுதான், வழக்கு வருதா, அவன் பத்திர டாக்குமெண்ட்ஸை தூக்கு. ஆணும் பெண்ணும் பத்திர டாக்குமெண்ட்ஸை தூக்கு. அப்போ கல்யாணம் முடிக்கான். அவன் கல்யாணம் முடித்த நாள் எல்லாம் வாங்கி டைவர்ஸ் அப்படி தானே குடிக்கிய. அதே மாதிரி இதை தூக்குனோடனே முடிஞ்ச விட்டு பத்திர டாக்குமெண்ட்ஸை வெளியே ரிலீஸ் பண்ணு. அந்த பதிவு உள்ளே இருக்கும்ல. அப்போ தப்பு செய்வானா? 3 மதத்துக்காரன் தப்பு செய்வானா? இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின் 3 மதத்துக்காரனுக்கும். எப்படி? அதான் சர்ச்சையாக உட்காந்துருக்கார். படைக்கிறது ஒரே உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் ஒரே உயிர். போட்டாரா? பத்திர டாக்குமெண்ட்ஸ் சிலுவத்தூர் நீதிமன்றம் கோர்ட்டு வந்து கண்ட்ரோலில் ராஜபாளையம் தெற்கு பாளையம் இருக்குது. அப்போ கணக்கு ஐயா கைலாசத்தில் நடத்துதார். அப்போ கணக்கு ஆன்லைனில் தட்டி டெல்லியில் விட்டுறணும். இந்த மாதிரி கணக்கு போடுதார் ஐயா. கடவுளே போட்டுக்கிட்டு இருக்காரு. உள்ளே வழக்காடுது, உள்ளே பூரா பிரச்சனை நடக்கு. இவ்வளவு நடந்து கொண்டு ஐயா கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன ஏது டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி ஆணுமென்னு கோர்ட்டாரு கேட்கணும். அனைத்தும் உன்னோட தானே இருக்கு. அப்போ அந்த கணக்கு உன்னோட பிடிக்காருல. இப்போ எல்லா நீதிமன்றம் கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இருக்கிற சொத்துடைய கணக்கில் நீதிமன்றம் கோர்ட்டில் அமைச்சு வச்சுருக்காரு ஐயா கடவுள் ஈஸ்வரர். புரிஞ்சுக்கிட்டியாப்பா? நீங்கள் பிடிச்சிக்கிறிய இந்த ஓடு தான் வெளியில் காகித பேப்பர் 2ஆம் நம்பரு வீடு வார்டு வரைக்கும் இருக்கணுங்க. அந்த மூளை தெரியாது. அவன் ஒரே நரகளை திம்மான். ஆடு மாடு கோழிகள் திம்மான். இந்த பூரா 2ஆம் நம்பரை தின்னுட்டு அவனுக்கு அந்த அறிவு வராது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்குற குடுப்பில் தான் அப்போ தான் அந்த மூளை தட்டு போடும். அப்போ தான் தட்டை வைப்பார். அடி கொடுக்க கணக்கு நீதிமன்றம் கோர்ட்டில் மதுரை கிளை, சென்னை உச்ச நீதிமன்றம், டெல்லி உச்ச நீதிமன்றம் 5க்கு 5 டெல்லி, சிலுவத்தூர் நீதிமன்றம், தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம், தெற்கு பாளையம் ராஜபாளையம் சிவில் கைலாசத்தில் ஓடிக்கொண்டே இருக்குது. 1 2 3 7 நம்பர். புரியுதா? கணக்கு ஓடிக்கொண்டே இருக்குது. இப்போ புது நம்பரில் ஐயா உட்காந்து வழக்கு ஆட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார். அப்போ வழக்கு ஓடுது அப்படின்னா பத்திரத்தை டாக்குமெண்ட்ஸாக பிடுங்க. உள்ள இவன் வெளியே பத்திரம் போட்டுக்கிட்டு இருப்பான், உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்கார். அப்போ பிரச்சனைகள் வெளியே வர்றது. மானிட பிறவி சேட்டை பண்ணுறது யாரால? லாயரால். கோர்ட்டு அவமதிப்பு, நீதிமன்றத்தை அவமதிப்பு. சிறு பெட்டி கடையில் வாக்குவாதம் இருந்தால் வீட்டு டாக்குமெண்ட்ஸு பத்திரத்தை உள்ளே கொண்டா அப்படி பிடிங்கிருந்தா இப்போ நடக்குமா? ஒழுங்கா விவசாயம் பண்ணுவான், திம்பான். 2ஆம் நம்பருக்கு போவானா,
அப்போ காவல்துறைக்கு கணக்கு கொடுக்கணும். அந்தந்த காவல்துறை நீதிமன்ற கோர்ட்டில் இருக்குல்ல, இப்போ ராஜபாளையம் சிலுவுத்தூருக்கு இத்தனை காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் கணக்கு, தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றத்தில் இத்தனை காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் கணக்கு, எஸ்பி டிஎஸ்பி கான்ஸ்டபிள் கீழே எல்லா கணக்கும் சென்னையிலேருந்து முதுமையாக வச்சு அவன் முதலமைச்சர் ஆட்டிக்கொண்டே இருக்கான். இதுதான் கணக்கு. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் முதலமைச்சர் ஆட்டிக்கொண்டே இருப்பான் காவல்துறையை கையில் வச்சு. அப்போ நீதிமன்ற கோர்ட்டில் அவமதிப்பாக ஓடிக்கொண்டே இருக்கு. கணக்கு போட்டாருப்பா, புரிஞ்சிக்கப்பா. பத்திர டாக்குமெண்ட்ஸ் எவனுக்கு நடந்தால் கேஸ் நீதிமன்றத்தில் நீயே நீதிமன்ற கோர்ட்டில் வாங்கலைன்னா ஐயா உட்கார்ந்தவுடனே டாக்குமெண்ட்ஸ் பூரா பிடுங்கிடுவார். வழக்கு ஆடுறது பூராமே தாய் இந்தியா நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலையும் முக்கால் சத்தியம்.